ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேம் நம்ம தளபதி அவர்கள்ட்டருந்து டைவர்ஸ வாபஸ் வாங்குனதுக்கப்புறமா, தளபதி அவர்களோட எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துர மாட்டோமா? அப்படின்ற மாரி பயங்கரமா கவலைப்பட்டு, நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. மெயினா ஜேசன் சஞ்சய் அவர்கள்ட்டயும் சங்கீதா மேம் தான் பார்த்தீங்கன்னா சொன்னதே, "அப்பாவ பத்தி நெறைய இடத்துல பேசு. ஸோ அப்பாவ பத்தி நீ சொல்லு. ஸோ அப்பாவ பத்தி யாருமே நீ பேசுறதில்ல." அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. பட் உனக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி நீ பேசு. அப்படின்ற மாரி ஜேசன் சஞ்சய்ட்ட நம்ம சங்கீதா மேம் சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களும் வந்து நம்ம தளபதி அவர்கள பத்தி ஏகப்பட்ட இடத்துல சூப்பராவே பேசியிருந்தாரு. சிக்மா படத்துல நம்ம ஜேசன் சஞ்சய் ஒர்க் பண்ண பத்தி விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஜேசன் சஞ்சயோட கரியரை சூஸ் பண்றதுக்கு மெயின் காரணமே வந்து தளபதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா உன்னோட வழியில நான் குறுக்க வர மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஓப்பனா விட்டுட்டாரு நம்ம ஜேசன் சஞ்சய் தளபதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். நம்ம ஜேசன் சஞ்சய் தளபதி அவர்களை பத்தி பேசும்போது ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி திமுக வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட நடக்க கிடையாது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் பேசினார் நம்ம ஜேசன் சஞ்சய். பட் அதுக்கப்புறமா வந்து எப்படியாவது மறுபடியும் ஃபேமிலியோட ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல. ஏன்னா தளபதி ஒரு பக்கம் அரசியல் வேலையில் பயங்கர பிஸியாக இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சங்கீதா மேம் பார்த்தீங்கன்னா தளபதி மேலே டைவர்ஸ் அப்ளை பண்ணது நியூஸ் வந்து பயங்கரமாக பரவுச்சு. அதாவது நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் ஆகிருக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பட் அப்படியெல்லாம் ஆகல. மக்களோட சப்போர்ட் வந்து தளபதி அதிகமாக இருக்கிறனால நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்திலேருந்து வெளியே வந்துட்டாரு. பட் ஆனால் தளபதி அவர்கள் ஓப்பனாகவே பேசினார் மீட்டிங்கில் அதை பற்றி. ஸோ நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்க விஷயம், நீங்கள் இப்போ கேள்விப்படுற விஷயம்லாம் ஒருத்தான விஷயமே கிடையாது, அது விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தளபதி மேலே மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்ட திமுக பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கு இப்படி டைவர்ஸ் அப்ளை பண்ண விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் அதை பற்றி தளபதி அவர்கள் எங்கேயுமே கலங்கவே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்ன? தளபதி அவர்கள் ஃபேமிலியோட ஒன்று சேரணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபேன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சங்கீதா மேம் ரிக்வெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக தளபதி அவர்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தார் அப்படின்னா அது மக்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், தளபதி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தளபதி பற்றின அடுத்தடுத்த சினிமா அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.